அப்படி நமக்கு ரொம்ப பிடிச்சவங்கள நீண்ட இடைவெளிக்கு பிறகு எதிர்பாராம திடீர்னு பார்த்தா கண்டிப்பா அது ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸா இருக்கும். அந்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் தான் கலைஞர் டிவி நேயர்கள் இன்னைக்கு பார்க்க போறாங்க. ஒரு காலத்துல இவர் நிறைய பேசினாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பேசினாலும் அது விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதுக்கப்புறம் இவர் அதிகமா பேசுறதே நிறுத்திட்டாரு. இப்போ சின்ன திரையில ஒரு நீண்ட இடைவேளைக்கு வராரு அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் அவர்கள். கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ் தான் இல்லையா? வாங்க சரித்திரத்தை ஒரு நிமிஷம் பாருங்க. அது நம்ம கத்து கொடுத்தது ஒண்ணுதான். நாம வாழணும்னா யார வேணாம் எத்தனை பேரை வேணாம் கொள்ளலாம். வணக்கம் சார். கலைஞர் டிவி சார்பாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் ஒரு டெக்கேடு பிறகு உங்க ரசிகர்களை ஒரு தொலைக்காட்சி மூலமா நீங்க நேர்ல சந்திக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க we feel very privileged to be here. My pleasure too. நிறைய கேள்விகள், அதாவது 10 வருஷம் இப்போ ஒரு மாசம் 2 மாசம் அவங்களுக்கு பிடிச்ச ஆர்டிஸ்டோட பேசாம இருந்தாலே ரசிகர்களுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கும். This been a long period. அதனால நிறைய கேள்விகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் கியூரியஸா உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு விஷயம், ஏன் இந்த இடைவெளி? ஏதாவது ஸ்பெஷல்? நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நான் மெயின்லி பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறப்போ ஜென்ரல் வெரி அவுட் ஸ்போக்கன். மனசுல பட்ட விஷயங்களை வெளிப்படையா சொல்லிடுவேன். சம்டைம்ஸ் ஐ ஹேவ் பின் ரைட், சில சமயங்கள்ல ஐ ஹேவ் பின் ராங். நீங்க எடுத்துக்கிட்டா இட் இஸ் வாட் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்ம பேசுற சில விஷயங்கள். அன்பார்ச்சுனேட்லி ஒரு ஸ்டேஜ்ல நான் இன்டர்வியூஸ் கொடுத்தப்ப they were misunderstood. என்ன மிஸ்கோட் பண்ணாங்க நான் சொல்ல விரும்பல. I was misunderstood. So there came a time when I just thought, okay, அது மட்டும் இல்லாம ஒரு normal tendency the people that they have as actors and actresses, we are all narcissists. We can't think beyond ourselves. ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, which is not true. But இதை எக்ஸ்பிளைன் பண்ண போனா அந்த பிரச்சனை வளர்ந்துகிட்டே போகும். அதுக்கு ஒரு முடிவே இருக்காது. பிகாஸ் நான் அது பண்ண ஒரு பேட்டி கொடுப்பேன். நான் கொடுத்த பேட்டி தப்புன்னு சொல்றதுக்கு இன்னொரு குரூப் வரும். ஸோ அது போயிட்டே இருக்கும், வளர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ ஐ ஜஸ்ட் தாட், ஓகே, லெட் மீ ஷட் அப் அண்ட் லெட் மீ மைண்ட் மை ஓன் பிஸ்னஸ். ஸோ வெறும் கெரியர், ஃபிலிம்ஸ், ஃபேமிலி அதை கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சேன். வேற எந்த விஷயத்திலும் I just preferred to be a recluse. சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன், ரத்தத்தில் என்றென்றும் வேகம் கேட்டேன்.